வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவை பாருங்க. ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறானோ இல்லை போயிட்டு வரானோ தெரியல, பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறான். அவனுடைய பையில் பின்புறம் தண்ணீர் கேன் இருக்குது, தண்ணி பாட்டில் இருக்குது. அதில் தண்ணி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தனது தாகத்துக்கு ஒரு குரங்கு அந்த பாட்டிலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஒரு 2-3 தடவை எகிரி அதை எடுக்க முடியல. பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா அந்த பாட்டிலை எடுத்து தண்ணியை திறந்து அது கையில், அந்த அம்மா கையில் ஊற்றி அந்த கையிலிருந்து அந்த குரங்கு குடிக்குது. தண்ணீர் எவ்வளோ அவசியம் அப்படின்றது அது போன்ற மிருகங்களுக்கு கூட தெரியுது. ஆனால் 6 அறிவு படைத்த சில மனித மிருகங்களுக்கு அது தெரியல. அதை வியாபாரமாக மட்டும் பார்க்குறாங்க. தண்ணீர் அவ்வளோ ஒரு முக்கியமானது. இதை தான் அண்ணன் சீமான் சொல்றாரு. தண்ணீரை நீ கடையில் போய் போத்தலில் வாங்கி குடிக்க, மனிதனை தவிர வேற எந்த உயிரினம் கடையில் வாங்கி குடிக்க முடியும்? இந்த கேள்விக்கு யார் இடத்துல பதில்? சிட்டு குடிக்குமா, காக்கை குடிக்குமா, கொக்கு குடிக்குமா, தேனி குடிக்குமா, வண்டு குடிக்குமா, வண்ணத்து பூச்சி குடிக்குமா, யானை குடிக்குமா, பூனை குடிக்குமா, கரடி குடிக்குமா, சிங்கம் குடிக்குமா, நரி குடிக்குமா, நாய் குடிக்குமா? வாய்ப்பு இருக்கு. நீர் என்பது மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான உயிர் ஆகாரம் நீர். நீர் இல்லாம ஒண்ணு இல்லை. ஆனால் அந்த நீர் வியாபார பொருளாக ஆனது, மிக உயர்ந்த சந்தை பொருளாக ஆனது. எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறது நீங்க கற்பனை பண்ணிப்பார். உனக்கும் எனக்கும் தண்ணீர் தேவைப்பட்டா கடையில நம்ம காசு கொடுத்து வாங்கி குடிச்சிடலாம். இது போன்ற பிராணிகள் எப்படி குடிக்கும்? தண்ணீர்ன்றது பொதுவானது, அது விற்பனை பண்டம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. தண்ணீர் மேல உள்ள அந்த வியாபாரத்தை மட்டும் நோக்கம் கொண்டு அதில் வருகின்ற வருமானத்தை மட்டும் கணக்கு பண்ணி தண்ணீரை ஒருபோதும் விற்பனை பண்டமா மாற்றக்கூடாது. அது சில பல உயிர்களை நாமே கொள்வதற்கு சமமாகும். தண்ணீரின் அவசியத்தை இந்த காணொளி மூலமாக பார்க்கின்ற எவரேனும் உணர்ந்தால் அதுவே நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியானது. நன்றி.